ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க பேசுற வார்த்தைகள் உங்க வாழ்க்கைய வெறுமனே விவரிக்கல, ஆனா அத உருவாக்குதுன்னா எப்படி இருக்கும்? ம்ஹும். நீங்க சொல்ற ஒவ்வொரு வாக்கியமும் உங்க யதார்த்தத்துக்கான ஒரு புரோகிராமிங் கோடா இருந்தா, ம், இது ஏதோ சுய முன்னேற்ற பேச்சு மட்டும் இல்ல. நிச்சயமா இல்ல. இது குவாண்டம் இயற்பியலோட ரொம்ப ஆழமான கொள்கைகளையும் ஆயிரக்கணக்கான வருஷமா மறைக்கப்பட்டிருந்த பண்டைய ஞானத்தையும் இணைக்கிற ஒரு கருத்து. அப்படியா? ஆமா. நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரம் இயற்பியலாளர் ஜான் ஆர்ச்சிபால்ட்ல இருந்து பண்டைய எகிப்திய மதகுருக்கள் வரைக்கும் எல்லாரும் சுட்டி காட்டின ஒரு உண்மையை பத்தி தான் பேசுது. சரி, இத கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நம்மளோட வார்த்தைகள் எப்படி நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது, இந்த மொத்த செயல்முறையையும் எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுன்னு தான் இந்த கலந்துரையாடல நம்ம ஆழமா பார்க்க போறோம். முதல்ல இந்த ஐடியாவோட மையத்துல இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஏதோ கற்பனை மாதிரி தோணலாம். ஆமா, மேஜிக் மாதிரி. ஆனா இதுக்கு பின்னாடி உண்மையான அறிவியல் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. யதார்த்தம் அன்னோது திடமான நிலையான ஒண்ணு இல்ல. அது சாத்தியக்கூறுகளோட ஒரு கடல் மாதிரி. சரியா சொன்னீங்க. இதத்தான் பிரின்ஸ்டன் இயற்பியலாளர் ஜான் வீலர் பங்கேற்பு பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னார். பங்கேற்பு பிரபஞ்சமா? அப்படின்னா? அவரோட ஒரு புகழ்பெற்ற மேற்கோள் இருக்கு. ஒரு நிகழ்வு கவனிக்கப்படும் வரை அது ஒரு நிகழ்வே அல்ல. ம். இது ஆழமா யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சம் நீங்க பார்க்காத வரைக்கும் ஒரு முடிவெடுக்காம எல்லா சாத்தியங்களோடும் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க கவனம் தான் அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது. அதாவது நம்ம கவனம் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தல, அது உருவாக்குதுன்னு சொல்றீங்களா? அதுதான். நீங்க ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி அது நிலையான வடிவத்துல இல்ல. அது சாத்திய கூறுகளோட ஒரு கலவையா, ஒரு அலை மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. நான் எனக்கு பண கஷ்டம்னு சொல்றதுனால என் பேங்க்ல பணம் குறைஞ்சிடுமா? அது என் வரவு செலவை பொறுத்தது தானே. கரெக்ட். இதுக்கும் குவாண்டம் இயற்பியலுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஏதோ மேஜிக் மாதிரி கேக்குதே. நல்ல கேள்வி. இது மேஜிக் இல்ல, இதுமா குவாண்டம் மெக்கானிக்ஸ். புகழ்பெற்ற இரட்டை பிளவு சோதனை, அதாவது டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இத தெளிவா விளக்குது. ஓ, அத பத்தி நான் படிச்சிருக்கேன். விஞ்ஞானிகள் எலக்ட்ரான்கள் மாதிரி சின்ன துகள்களை 2 பிளவுகள் வழியா ஒரு திரையில செலுத்தினாங்க. யாரும் அதை கவனிக்காத வரைக்கும் அந்த எலக்ட்ரான்கள் அலைகள் மாதிரி செயல்பட்டுச்சு. அலைகள் மாதிரின்னா? அதாவது பல இடங்கள்ல ஒரே நேரத்துல இருக்கிற மாதிரி ஒரு குறுக்கீட்டு வடிவத்தை உருவாக்கின. ஆனா எப்போ ஒரு கருவிய வச்சு கவனிக்க ஆரம்பிச்சாங்களோ, அப்போ என்னாச்சு? அந்த அலை மறைஞ்சு எலக்ட்ரான் ஒரு திடமான துகளா மாறி ஒரே ஒரு பிளவு வழியா மட்டும் போச்சு. அப்போ கவனிக்கிறதுங்கிற ஒரே ஒரு செயல் அந்த எலக்ட்ரானோட மாடத்தையே மாத்திடுச்சு. நடத்தையே மட்டும் இல்ல, அதோட யதார்த்தத்தையே மாத்திடுச்சு. இப்போ உங்க கேள்விக்கு வருவோம். ம். நீங்க எனக்கு பண கஷ்டம் அன்னு சொல்லும்போது அது ஒரு உண்மையை விவரிக்கிறதா நீங்க நினைக்கலாம். ஆமா, அதுதானே உண்மை. ஆனா குவாண்டம் பார்வையில அது ஒரு அளவீடு, ஒரு மெஷர்மெண்ட். உங்களோட நிதி நிலைமைக்கான எண்ணற்ற சாத்தியக்கூறுகள். அதாவது பணக்காரர், நடுத்தர வர்க்கம், ஏழை, இது எல்லாமே ஒரு அலை மாதிரி இருக்கு. நீங்க எனக்கு பணக்கஷ்டம்னு திரும்ப திரும்ப சொல்லி அது மேல உங்க கவனத்தை செலுத்தும் போது அந்த அலைய உடைச்சு பணக்கஷ்டம்ங்கிற ஒரே ஒரு துகள் யதார்த்தத்தை உங்க வாழ்க்கையில நிலைநிறுத்துறீங்க. அப்போ நம்ம கவனம் தான் அந்த சாத்தியக்கூறுகளின் கடலிலிருந்து ஒரு குறிப்பிட்ட யதார்த்தத்தை திடப்பொருள மாத்துது. எக்ஸாக்ட்லி. அதுதான் விஷயம். ஓ, இப்போதான் இது வெறும் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இல்லாம நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா மாறுது. ம். ஆனா ஒரு கேள்வி. ம், கேளுங்க. இந்த குவாண்டம் இயற்பியல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பழங்காலத்துல இருந்தவங்களுக்கு குவாண்டம் பிசிக்ஸ் தெரியாது. ஆனா அவங்களுக்கும் இதே விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அது எப்படி? அவங்களுக்கு கணித சமன்பாடுகள் தெரியாது. ஆனா பிரபஞ்சத்தோட செயல்பாடு அவங்களுக்கு உள்ளுணர்வா புரிஞ்சிருந்தது. இதற்கான தடயங்கள் உலகம் முழுசும் இருக்கு. உதாரணமா? விஷயம் அல்லது செயல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வார்த்தைக்கும் செயலுக்கும் ஒரே சொல்லா? ஆமா. அவங்கள பொறுத்த வரைக்கும் வார்த்தையும் பொருளும் செயலும் பிரிக்க முடியாத ஒரே விஷயத்தோட வெவ்வேறு வடிவங்கள். பைபிளோட தொடக்கத்துல கூட கடவுள் ஒளிய பத்தி நினைக்கல. அவர் ஒளி உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னார். கரெக்ட். அந்த வார்த்தை தான் ஒளிய உருவாக்குச்சு. அப்படியானால் வார்த்தை என்னோது வெறும் ஒலி இல்ல, அது ஒரு படைப்பு சக்தி. நிச்சயமா. பண்டைய எகிப்துக்கு போவோம். அங்க ஹேக்கான்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இத சாதாரணமா மந்திரம்னு மொழிபெயர்க்கிறாங்க. ஆனா அது ரொம்ப மேலோட்டமான புரிதல். அப்போ ஹேக்கானா என்ன? ஹேக்கான்றது ஒரு மந்திரம் இல்ல. அது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை சக்தி. கிட்டத்தட்ட ஈர்ப்பு விசை மாதிரி. சரியான வார்த்தைகளை சரியான உச்சரிப்போட சரியான நோக்கத்தோட சொல்றது மூலமா இந்த சக்தியை இயக்கி யதார்த்தத்தையே மாத்த முடியும்னு மதகுருக்கள் நம்புனாங்க. அடேங்கப்பா. இதே மாதிரி பண்டைய கிரேக்க தத்துவத்துல லோகோஸ்னு சொல்லு இருக்கு. இது பிரபஞ்சத்தை ஆளுகிற ஒரு ஒழுங்குபடுத்தும் கொள்கை. அதுவும் பேச்சு மற்றும் பகுத்தறிவுடன் ரொம்ப ஆழமா தொடர்புடையது.
பௌத்தத்துல கூட மந்திரங்கள் சொல்ற பழக்கம் இருக்கே, அதுவும் இந்த மாதிரி தானா? ஆமா, ஆனா இன்னும் நுட்பமானது. பௌத்தத்துல மந்திரங்களானது வெறும் மனதை அமைதிப்படுத்துற கருவிகள் மட்டும் இல்ல. அவை பிரபஞ்சத்தோட குறிப்பிட்ட அதிர்வுகளோட உங்க நனவை இணைக்கிற ஒரு ஒளி தொழில்நுட்பம். சவுண்ட் டெக்னாலஜியா? ஆமா. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் இருக்கு. அதை திரும்ப திரும்ப உச்சரிக்கும்போது உங்க ஆற்றல் புலம் அந்த அதிர்வெண்ணுக்கு இசைவா மாறுது. இது ஒரு ரேடியோவை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ற மாதிரி. ஓ, இப்ப புரியுது. ஆக எபிரேயர்கள், எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், பௌத்தர்கள்னு எல்லாருமே வார்த்தைகளை வெறும் தகவல் தொடர்பு கருவியா பார்க்கல. அவை யதார்த்தத்தை உருவாக்கும் சக்தி வாய்ந்த, சில சமயம் அபாயகரமான கருவிகளா பார்த்தாங்க. அடேங்கப்பா! இந்த குவாண்டம் கொள்கைகளும் பண்டைய ஞானமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி செயல்படுது? இது எப்படி நம்மள அறியாமலே ஒரு சுழற்சியில மாட்டி வைக்குதுன்னு இந்த ஆதாரம் விளக்குது. ஆமா, அத யதார்த்தத்தை நிலைநிறுத்தும் சுழற்சி அப்படின்னு சொல்லுது. ஆமா. இது ஒரு தானியங்கி செயல்முறை. நம்ம எல்லாருமே இதுல சிக்கியிருக்கோம். முதல் படி, வார்த்தைகள் அடையாளத்தை உருவாக்குகின்றன. உதாரணத்துக்கு, நான் எப்போதுமே சோர்வா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அது உங்க தற்போதைய நிலையை விவரிக்கிறதா நீங்க நினைக்கலாம். ஆனா, உங்க ஆழ் மனசுக்கு அது ஒரு அடையாள பிரகடனம். நீங்க சோர்வானவன் அப்படின்ற அடையாளத்தை உங்களுக்கே கொடுத்துக்கிறீங்க. ஓகே, நான் யாருன்னு நானே முடிவு பண்றேன். அடுத்து, 2வது படி, அடையாளம் கவனத்தை வழிநடத்துகிறது. நீங்க உங்கள சோர்வானவன்னு அடையாளப்படுத்திக்கிட்ட உடனே, நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது RAS அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது ஒரு ஃபில்டர் மாதிரி தானே? சரியா சொன்னீங்க. நம்மள சுத்தி கோடிக்கணக்கான தகவல்கள் இருந்தாலும், நமக்கு எது முக்கியம்னு நாம நம்புறோமோ, அதை மட்டும் நம்ம கவனத்தை கொண்டு வர்றதான் அதோட வேலை. அப்போ நான் சோர்வானவன்னு நம்ப ஆரம்பிக்கும்போது, அந்த RAS நீங்க சோர்வா இருக்கிறதுக்கான ஆதாரங்களை மட்டும் தேடி தேடி உங்ககிட்ட காட்டும். நீங்க வாங்குற ஒரு புது சிவப்பு நிற காரை திடீர்னு எல்லா இடத்துலயும் பார்க்க ஆரம்பிக்கிறது மாதிரி தான் இதுவும். சரி, 3வது படி. 3வது படி, கவனம் யதார்த்தத்தை உருவாக்குகிறது. இங்குதான் ஜான் வீலரோட கோட்பாடு வேலை செய்யுது. உங்களோட RAS உங்க அடையாளத்தால வழிநடத்தப்பட்டு, இப்போ உங்க வாழ்க்கையோட இரட்டைப் பிளவு சோதனையில ஒரு கவனிப்பாளரா மாறுது. ம், முடிவற்ற சாத்தியக்கூறுகள்ல இருந்து, அதாவது ஆற்றலோடு இருப்பது, சுறுசுறுப்பாக இருப்பது, இதிலிருந்து உங்க கவனம் இப்ப சோர்வான யதார்த்தத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை உங்க வாழ்க்கையில நிலைநிறுத்துது. அப்போ நான் ஆற்றலோடு இருக்கிற தருணங்களை என் மூளை புறக்கணிச்சிடுமா? ஆமா, அதை நீங்க கவனிக்கவே மாட்டீங்க. 4வது படி, திரும்ப திரும்ப சொல்வது யதார்த்தத்தை உறுதிப்படுத்துகிறது. ஒரு தடவை சொன்னா அது மணல்ல கோடு போடுற மாதிரி, 100 தடவை சொன்னா அது பாறையில செதுக்குற மாதிரி. அருமையான ஓமை. நான் எப்போதுமே இப்படிதான், எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த யதார்த்தம் உங்க வாழ்க்கையில திடமாகுது. இதுல 5வது படியும் இருக்கே. இருக்கு. இறுதியா 5வது படி, விளைவு வார்த்தைகளை நியாயப்படுத்துகிறது. கடைசியில நீங்க உண்மையிலே சோர்வா உணரும்போது உங்க மனசு என்ன சொல்லும்? பாத்தியா, நான் சொன்னது சரிதான், நான் எப்போதுமே சோர்வாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும். கரெக்ட். அப்படி சொல்லி அந்த சுழற்சியை மறுபடியும் வலுப்படுத்துறீங்க. நீங்க உருவாக்குன விளைவையே உங்க ஆரம்ப வார்த்தைகளுக்கான ஆதாரமா பயன்படுத்துறீங்க. இது ஒரு தப்பிக்கவே முடியாத சுழற்சி. அடேங்கப்பா, இது ஒரு தப்பிக்கவே முடியாத சுழற்சி மாதிரி தெரியுதே. நாம சொல்ற வார்த்தையே நம்மள ஒரு சிறையில அடைக்குதுன்னா, இதுலேந்து வெளியே வர்றதுக்கு வழி இருக்கா இல்லையா? வழி இருக்கு. இந்த ஆதாரம் சில நடைமுறை வழிகளை சொல்லுது. இது வெறும் பாசிட்டிவா நெனே அப்படின்னு சொல்றது இல்ல, ஒரு ஒழுக்கமான பயிற்சின்னு சொல்லுது. ஆமா, இதுக்கு முக்கியமா தேவைப்படுறது விழிப்புணர்வும் ஒழுக்கமும் தான். முதல் நெறிமுறை 48 மணி நேர பேச்சு தணிக்கை. பேச்சு தணிக்கையா? ஆமா, அடுத்த 2 நாளைக்கு உங்கள பத்தியும் உங்க வாழ்க்கைய பத்தியும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒரு நோட்புக்ல இல்ல உங்க போன்ல எழுதுங்க. குறிப்பா, நான் எப்பவும், என்னால முடியாது, நான் இப்படித்தான், இந்த மாதிரி வாக்கியங்களை கவனிங்க. எதுக்கு? நீங்க பார்க்க முடியாத ஒன்ன உங்களால மாத்த முடியாது. இந்த தணிக்கை உங்கள அறியாம இயங்குற உங்க புரோகிராமிங்க உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். நான் இது முயற்சி செஞ்சு பார்த்தேன். முதல் 2 மணி நேரத்திலேயே நான் எழுதின நோட்புக்கை பார்க்க எனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. எவ்ளோ தடவை முடியாது, கஷ்டம், நேரமே இல்லன்னு சொல்லிருக்கேன்னு எனக்கே தெரியல. அதுதான் முதல் படி, அந்த விழிப்புணர்வு. அது சங்கடமா இருந்தாலும் ஒரு பெரிய உண்மை எனக்கு காட்டுச்சு. சரி, அடுத்து என்ன செய்யணும்? அதுதான் அடுத்த நெறிமுறை, உடனடி குறுக்கீடு மற்றும் மறுசீரமைப்பு. அந்த எதிர்மறையான வாக்கியம் உங்க வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னாடியே இல்ல வந்த உடனே அதை நிறுத்தணும். எப்படி? அப்படின்னு சொல்லுங்க. ஆஹா, பாருங்க, இது ஒரு நிலையான எதிர்மறை அடையாளத்திலிருந்து என்னால முடியாதவன், வளரும் ஒரு பாதைக்கு கத்துக்கிறவன் உங்கள மாத்துது.
இது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது இல்ல. இது ஒரு சாத்தியக்கூறைய மூடிட்டு இன்னொரு சாத்தியக்கூறை திறக்கிறது. சரியா சொன்னீங்க. 3வது நெறிமுறை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இரவு நேர திருத்தச் சடங்கு. தூங்குறதுக்கு முன்னாடி அன்னிக்கு நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளை மனசுல ஓடவிட்டு அதை நமக்கு சாதகமா மாத்தி கற்பனை செய்ய சொல்லுது. ம் இது எப்படி வேலை செய்யும்? இது கடந்த காலத்தை மாத்துற மாதிரி இல்லையா? இது ஜான் வீலரோட இன்னொரு ஆச்சரியமான சோதனையை அடிப்படையா வச்சிருக்கு. அதுக்கு பேரு தாமதமான தேர்வு சோதனை. அது என்ன சோதனை? ரொம்ப சுருக்கமா சொன்னா, அந்த சோதனையில இப்போ நாம எடுக்கிற ஒரு முடிவு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தோட தன்மையே மாத்துச்சேன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படியா? ஆமா, நம்ம ஆழ் மனசும் அப்படிதான். அதுக்கு நினைவுகள்னு கடந்த காலம் இல்ல, அது அடையாள தரவு, ஐடென்டிட்டி டேட்டா. அதனால தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மோசமான உரையாடலையோ அல்லது ஒரு தோல்வியையோ உங்க மனசுல ஓடவிட்டு அது நீங்க விரும்பின மாதிரி நடந்ததா உணர்வுபூர்வமா கற்பனை செய்யும்போது நாம அந்த நினைவோட குவாண்டம் அளவீட்டை மாத்துறோம். கரெக்ட். காலப்போக்குல அந்த பழைய தரவு அழிக்கப்பட்டு புதிய தரவு உங்க அடையாளமா மாறுது. அப்போ நாம நம்ம நினைவுகளையே எடிட் பண்ணி நம்ம அடையாளத்தை மாத்திக்கிறோம். இது கேட்கவே சக்தி வாய்ந்ததா இருக்கு. இறுதியா காலை நேர பிரகடனம். ஆமா, தினமும் காலையில போனை தொடுறதுக்கு முன்னாடி உங்க நாளுக்கான அதிர்வினை நீங்க செட் பண்ணணும். நான் வலிமையானவன், நான் வாய்ப்புகளை உருவாக்குறேன், நான் செல்வத்தை இருக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்தான வாக்கியங்களை உறுதியோட சொல்லணும். ஆமா, இது ஒரு வேண்டுகோள் இல்ல, இது ஒரு பிரகடனம். நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட அனுமதி கேட்கல, நீங்க ஒரு குவாண்டம் கட்டளையை வழங்குறீங்க. உங்க கவனம் எங்க இருக்கணும் அப்படிங்கறத அன்றைக்கு நீங்க தீர்மானிக்கிறீங்க. ஆக இது கண்மூடித்தனமான பாசிட்டிவ் திங்கிங் இல்ல, முடிவற்ற சாத்தியக்கூறுகளோட கடல்ல நம்ம கவனத்தை எங்க செலுத்தணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒழுக்கமான செயல். அதுதான் இந்த ஆதாரத்தோட மையக்கருத்து. ஆக நீங்க உங்க வாழ்க்கையோட ஒரு பார்வையாளர் மட்டும் இல்ல, நீங்க ஒரு பங்கேற்பாளர். ஆமா, உங்க மொழிதான் நீங்க பங்கேற்கிற முக்கியமான கருவி. இத நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த அறிவை பயன்படுத்துறதுல தான் உண்மையான சக்தி இருக்கு. பிரபஞ்சம் நீங்க என்ன வேணும்னு கேக்குறீங்களோ அதுக்கு பதில் சொல்றதில்ல, நீங்க யாருன்னு சொல்றீங்களோ அதுக்கு தான் பதில் சொல்லுது. அப்போ நம்ம வார்த்தைகள் ஒரு அதிர்வெண்ணை உருவாக்குதா? நிச்சயமா. அந்த அதிர்வெண் தான் உங்க யதார்த்தத்தை உங்க பக்கம் ஈர்க்குது. நீங்க ஒரு காந்தம் மாதிரி, உங்க வார்த்தைகள் தான் அந்த காந்த சக்தியை தீர்மானிக்குது. இந்த கலந்துரையாடலை முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி ஒருவேளை உங்களை சுத்தி இருந்த மாயாஜால திரை விலகிடுச்சுன்னா, உங்க யதார்த்தத்தை உருவாக்குற சக்தி இப்ப உங்க கையில இருக்குன்னா, நீங்க அடுத்த பேச போற வார்த்தைகள் உங்க அடுத்த யதார்த்தத்தை உருவாக்கும்னா, நீங்க என்ன சொல்ல தேர்ந்தெடுப்பீங்க?